இந்திய விமானப்படையோட பெரிய கனவு வருஷத்துக்கு 40 ஃபைட்டர் ஜெட்ஸை இன்டெக்ட் பண்றது தான். இதை எப்படி சாதிக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பல வருஷமா இந்திய விமானப்படை ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதை குறையாம வச்சிருக்கிறதுக்கு வருஷத்துக்கு 40 ஃபைட்டர் ஜெட் இன்டெக்ட் பண்ணணும்னு. ஆனால் இது வரைக்கும் இது நிஜமாகல, ஒரு கனவா தான் இருந்திருக்கு. ஆனால் இது இப்போ நிஜமாக போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் ஒரே நேரத்தில் பல விமானங்களை நம்ம உருவாக்க போறோம். அதாவது முக்கியமான 3 பெரிய ப்ராஜெக்ட் தான் இந்த கனவை நினைவாக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரஃபேல், இதை நம்ம பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்கி நம்ம உருவாக்குறோம். ரெண்டாவது HAL உருவாக்குற தேஜாஸ் மார்க் 1A, தேஜாஸ் மார்க் 2. மூணாவது DRDO உருவாக்குற ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் AMCA. இந்த 3 ப்ரோக்ராமும் தான் இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட் இண்டெக்ஷன் ரேட்டை அதிகப்படுத்த போகுது. இப்போ ரஃபேலை இந்தியாலேயே உற்பத்தி பண்ண போறோம். பிரான்ஸ் கூட இந்தியா பண்ற ஒரு பெரிய டீல் தான் இது. இப்போ இந்தியாலேயே ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை உற்பத்தி பண்ற சிஸ்டம்ஸ் நம்மளுக்கு வேணும். 2029 இந்த சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கும். 2031 ஃபுல் ஆபரேஷனுக்கு வந்துடும். அதாவது வருஷத்துக்கு 24 ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ உள்நாட்டு பவர், அதுதான் தேஜாஸ் மார்க் 1A. இப்போ என்னன்னா தேஜாஸ் மார்க் 1A ஓட டெலிவரி லேட் ஆகலாம். ஆனால் 2028 தேஜாஸ் மார்க் 1A அதிகமாக டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருவோம். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 30 விமானங்கள் நம்மளால உருவாக்க முடியும். IAF ஆர்டர் பண்ண தேஜாஸ் மார்க் 1A விமானங்களை முழுசா நம்ம 2032 டெலிவரி பண்ணிடுவோம். அதாவது இந்த போர் விமானங்கள் எல்லாமே 2030 உருவாக்க ஆரம்பிச்சிருவோம். ரஃபேல் வருஷத்துக்கு 24 விமானங்களை நம்ம உருவாக்கிட்டு இருப்போம். தேஜாஸ் மார்க் 1Aவையும் வருஷத்துக்கு 30 விமானங்களை உருவாக்கிட்டு இருப்போம். இந்த 2 விமானங்களும் சேர்ந்தே வருஷத்துக்கு 40 விமானங்கள் IAFல சேரும். இந்த டைம்ல தான் இந்திய விமானப்படையோட கனவு நினைவாகும். அதாவது ஒரு ஸ்குவாடுக்கு 20 விமானங்கள்னு வச்சாலும் வருஷத்துக்கு 2 ஸ்குவாடை நம்ம சேர்த்துக்கிட்டே இருப்போம். இந்த டைம்ல ஒரு பெரிய கேப் நடக்கும். அதாவது ரஃபேலை நம்ம உருவாக்கிட்டே இருப்போம். ஆனா தேஜாஸ் மார்க் 1Aவோட ஆர்டர் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தேஜாஸ் மார்க் 1Aல இருந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதுதான் தேஜாஸ் மார்க் 2. 2032 கடைசியில தேஜாஸ் மார்க் 1Aவோட அசம்பிளி லைனை மாத்தி 2033 தேஜாஸ் மார்க் 2 உருவாக்க ஆரம்பிச்சிருவோம். 2034 தேஜாஸ் மார்க் 2ஓட ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 24 விமானங்களை உருவாக்க முடியும் நம்மளால. 2033 தேஜாஸ் மார்க் 1Aவோட ப்ரொடக்ஷன் நின்னாலும் 2034 திரும்பவும் தேஜாஸ் மார்க் 2ஓட ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிரும். 2035 திரும்பவும் 40 ஃபைட்டர் ஜெட்ஸை நம்ம உருவாக்கி இன்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதாவது ரஃபேல் 24 ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கிட்டு இருப்போம். தேஜாஸ் மார்க் 2வையும் 24 ஃபைட்டர் ஜெட்டை நம்ம உருவாக்கிட்டு இருப்போம். இப்படி பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட திரும்பவும் 40 ஃபைட்டர் ஜெட்டுக்கு மேல நம்ம உருவாக்கி IAFக்கு தந்துகிட்டு இருப்போம். இப்போ இந்தியாவோட அடுத்த பவர் ப்ரொடக்ஷனுக்குள்ள போகும். அதுதான் AMCA ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட். 2030 AMCA ப்ரொடக்ஷன் லைனுக்குள்ள நுழையும். ஆரம்பத்தில் ஒரு வருஷத்துக்கு 12 இருந்து 16 விமானங்களை மட்டும்தான் நம்ம உருவாக்க முடியும். அதுக்கப்புறமா சப்ளை செயினை நம்ம மாஸ்டர் ஆக்கிடுவோம். மாஸ்டர் ஆக்கின உடனே வருஷத்துக்கு 25 ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டை நம்ம உருவாக்குவோம். இப்போ இந்த டைம்ல தேஜாஸ் மார்க் 2 நம்ம உருவாக்கிக்கிட்டு இருப்போம். ஆனா ரஃபேலோட ப்ரொடக்ஷன் முடிஞ்சிடும். இப்போ ரஃபேலுக்கு பதிலாக நம்ம AMCAவை ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த AMCAவும் தேஜாஸ் மார்க் 2வும் சேர்ந்து வருஷத்துக்கு 36 இருந்து 40 ஃபைட்டர் ஜெட்டை நம்ம இன்டெக்ட் பண்ணிட்டு இருப்போம். இல்லாம AMCA சக்சஸ்ஃபுல்லா இருந்துருச்சுன்னா அடுத்தது AMCA மார்க் 2 உருவாக்குவோம். அதாவது 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்குவோம். இதனால AMCAவை நம்மளால ரொம்ப வருஷத்துக்கு உருவாக்க முடியும். இப்படி பார்க்கும்போது அடுத்த 20 இருந்து 25 வருஷத்துக்கு IAFோட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் குறையாம இருக்கும். நம்மளும் வருஷத்துக்கு 40 ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கிக்கிட்டே இருப்போம். இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு எக்கோ சிஸ்டம். நம்ம ஒன்றும் ஒரே ஃபைட்டர் ஜெட்டை வருஷம் 40 உருவாக்க போறது இல்ல. இப்படி பார்க்கும்போது IAFோட ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் கண்டிப்பா 2035க்கு மேல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அது கீழே சரிய வாய்ப்பே இல்ல. இந்தியா பல வருஷமா இன்டெக்ட் பண்ண ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் நம்பி இருந்தோம். ஆனா இப்ப உள்நாட்டிலேயே இந்த ஜெட்ஸை உருவாக்க போறோம். அதாவது ரஃபேல் பிரான்ஸ் கூட சேர்ந்து நம்ம உருவாக்க போறோம். தேஜாஸ் மார்க் 2 ஜெனோஸ் மீடியம் ஃபைட்டர் ஜெட்டா இருக்க போகுது. AMCA ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டா இருக்க போகுது. இந்த 3 ஃபைட்டர் ஜெட்ஸ் தான் IAFோட எதிர்கால பேக் போனா இருக்க போகுது. இப்ப இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய், குட் நைட்.